ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய ஓய்வு முடிவை திடீரென அஸ்வின் அவர்கள் அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலைமையில் தற்போது அஸ்வின் அவர்களுடைய ஓய்வு முடிவு தமிழக ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று கொண்டு இருக்கு. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இல்லாததன் காரணத்தினால ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மீண்டும் ரோஹித் சர்மா வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்திய அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமாக வீழ்த்திட்டாங்க. அதன் பிறகு நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ரொம்பவே திணறிட்டாங்க. இருந்தாலும் மழை அவ்வப்போது குறுக்கிட்டதன் காரணத்தினால போராடி ஃபாலோவினை தவிர்த்து இந்தியா இந்த போட்டியை டிரா பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த தொடர் தற்போது 1-1 அப்படின்ற நிலைமையில் சமநிலையில் இருக்குது. இதனால் தற்போது நடைபெற இருக்கின்ற 4வது டெஸ்ட் போட்டி 2 அணிகளுக்கும் இடையே யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2 அணிகளுக்குமே தொடரை கைப்பற்றுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் கிட்டத்தட்ட தொடரை கைப்பற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த போட்டியில் வெற்றி பெற அணி பார்த்திங்கன்னா கடைசி போட்டியை ஈஸியாக அவங்க ட்ரா பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இந்த போட்டி தற்போது மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்குது. இந்த நிலைமையில் 3வது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச உடனே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க. அதே நேரத்தில் அஸ்வின் அவர்களுடைய இடத்தை தற்போது எந்த வீரரை கொண்டு நிரப்புவாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியை எழுப்பியிருந்தது. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா அடுத்து நடக்க இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் போட்டிகளும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது. இதன் காரணத்தால் தான் தற்போது பிசிசிஐ ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது அஸ்வின் அவர்களுடைய இடத்தை தமிழக வீரரான நடராஜன் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு சென்டிமெண்ட்டான காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு இது போல் இந்திய அணியில் பவுலர்கள் இன்ஜுரியால் விலகினதன் காரணத்தினால அப்போது திடீரென பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர்களை அணியில் சேர்த்தாங்க. அப்போது தான் தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் நடராஜன் அவர்கள் அந்த தொடரில் விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த தொடர் முழுக்க அவங்க சிறப்பான பங்களிப்பை அளித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது அந்த தொடரையும் இந்திய அணி கைப்பற்றினாங்க. இதனால் தற்போது நடராஜன் அவர்களுக்கு இந்த 2 போட்டிகளிலையும் வாய்ப்பு கொடுப்பதற்கு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் தற்போது இந்தியாவிலிருந்து திடீரென ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க நடராஜன் அவர்கள். அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளையும் நடராஜன் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் மிகவும் அதிவேகமாக பந்து வீசி வரக்கூடிய நடராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாலை இரு திசைகளிலும் ஸ்விங் பண்ணுறாங்க. இது தற்போது ஆஸ்திரேலிய மைதானங்களில் இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும். இவங்க ஒரு இடது கை பவுலர் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கும். இதன் காரணத்தினால தான் தற்போது அஸ்வின் அவர்களுடைய ஓய்வு முடிவு இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட தற்போது நடராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருப்பது ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தொடர் முழுக்க மீதம் இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் நடராஜன் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இவங்க இந்திய அணிக்காக விளையாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.